அனைவருக்கும் வணக்கம். நான் தோழர் பிரதீபன், புதிய ஜன மார்க்சிஸ்ட் கட்சி. அதாவது இந்த மக்கள் போராட்ட முன்னணியை புதிய ஜன மார்க்சிஸ்ட் கட்சி ஏன் ஆதரிக்கிறது என்றால், இன்றைய நாட்டினுடைய நிலைமை, பொருளாதார நெருக்கடி, தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு, மற்ற இந்தியாவின் மேலாதிக்க பிடி, இவற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த மக்கள் போராட்ட முன்னணியை பலப்படுத்த விரும்புகின்றோம். ஏனெனில் முதலாளித்துவ தேர்தல் கட்சிகள் தேர்தல் மூலம் இந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் என கூறி வருகின்ற இந்த சூழலில், ஒரு இடதுசார் தளத்தில் இயங்கக்கூடிய கட்சிகளாகிய நாங்கள் இந்த உழைக்கும் மக்களுக்காக ஒன்றுபட வேண்டிய தேவை இன்று எழுந்துள்ளது. ஏனென்றால் இன்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு இந்த கட்சிகளால் எதுவித தீர்வையும் வைத்துவிட முடியாது என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்று நாட்டினுடைய தேசிய சொத்துக்களான துறைமுகங்கள், கடல் வளம், விவசாயம் என்பன IMF நிபந்தனைகளாலும் இந்திய மேலாதிக்க பிடிகளாலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்ல போனால், வடபுலத்தின் 5 மாவட்டங்களில் 4 கடல் மாவட்டங்கள், இவற்றை அதானி குழுமத்திற்கு விற்பதற்கான நடவடிக்கையை இந்த ரணில் விக்ரமசிங்க மஹிந்த அரசாங்கம் எடுத்து வருகின்றது. அது விற்கப்படுமானால், ஒப்பந்தம் செய்யப்படுமானால் 2 லட்சம் மீனவர்கள் நடுத்தருக்கு வருவார்கள், வாழ்க்கை இழக்கப்படுவார்கள். அதே போன்று கிழக்கின் திருவோணமலையில் சிறப்பு பொருளாதார வலயம் என்னும் அடிப்படையில் 1/3 பகுதி, திருவோணமலை மாவட்டத்தின் 1/3 பகுதி பறிபோக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைய சூழலில் இவர்கள் தேசிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு பதிலாக தேசிய வளங்களை விற்று வருவதன் மூலம் கல்வியை விற்கிறார்கள், சுகாதாரத்தை விற்கிறார்கள், தேசிய வளங்களை விற்கிறார்கள். ஆகவே இதை உழைக்கும் மக்கள் எனும் கட்சியின் அடிப்படையில் அதை எதிர்ப்பதுடன் இந்த மக்களை அணிதிரட்டி முன் செல்ல வேண்டிய தேவை எழுந்துள்ளது. ஆகவே தொழிலாளர்கள், விவசாயிகள், ஏனைய பாதிக்கப்பட மக்களை அணிதிரட்டி முன் செல்வதற்கு இந்த மக்கள் போராட்ட முன்னணி மிக அவசியமானது என்பதை எமது புதிய ஜன மார்க்சிஸ்ட் கட்சி மிக ஆழமாக நம்புகிறது. ஆகவே இதை ஆதரித்து பலப்படுத்த தொடர்ந்து செயற்படுவோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.